அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் பார்க்குற வசனங்கள் அல்-பக்கரால 91 மற்றும் 92. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைதா கீல லஹும் ஆமினு பிமா அன்ஸலல்லாஹு காலு நுமினு பிமா உன்ஸில அலைனா வ யக்ஃபுரூன பிமா வராஅஹு வஹுவல் ஹக்கு முஸத்திகல் லிமா மஅஹும் குல் ஃபலிம தக்துலூன அமியா அல்லாஹு மின் கப்லு இன் குன்தும் முஃமினீன். அல்லாஹ் இறக்கி வைத்த திருக்குரான் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால், எங்கள் மீது இறக்கப்பட்டதன் மீதுதான் நம்பிக்கை கொள்வோம் என்று கூறுகிறார்கள். அதற்கு பின்னால் உள்ளவற்றை நிராகரிக்கிறீர்கள். ஆனால் இதுவோ குர்ஆன் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்துகிறது. நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் ஏன் அல்லாஹ்வின் முந்தைய நபிமார்களை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அவர்களிடம் நபியே நீர் கேட்பீராக. வலக்கது ஜாஅகும் மூஸா பில் பையினாத்தி ثم اتخذتم العجل من بعده وأنتم ظالمون. நிச்சயமாக மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். அப்படி இருந்தும் அதன் பின் காளமாட்டை நீங்கள் இணை வைத்து வழங்கினீர்கள். இப்படி செய்து நீங்கள் அக்கிரமக்காரர்களாக ஆகிவிட்டீர்கள். வேதக்காரர்களுடைய அரைகுறை நம்பிக்கையை குறித்து தான் இங்கே இறைவன் விவரிக்கிறான். யூதர்கள் உள்ளிட்ட வேதக்காரர்கிட்ட முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி தூதராக இருக்காங்க. அவங்களையும் அவங்களுக்கு அருளப்பட்ட குர்ஆனையும் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு அருளப்பெற்ற தௌராத்தையும் இஞ்சிலையும் மட்டும்தான் நாங்கள் நம்பினோம், வேறு எதையும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இறுதி வேதமான குர்ஆனை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. ஆனால் குர்ஆன் ஒரு உண்மையான இறைவேதம் அப்படிங்கிறதையும், தங்களுடைய வேதங்களான தௌராத்தையும் இஞ்சிலையும் குர்ஆன் உண்மைப்படுத்துது அப்படிங்கிறதையும் அவங்க அறிஞ்சு வச்சுருக்காங்க. இருந்தாலும் குர்ஆனை அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. இதையே 2வது அத்தியாயம் 146 அல்லாஹ், நாம் யாருக்கு வேதம் வழங்கினோமோ அவர்கள் வேதக்காரர்கள் தம்முடைய பிள்ளைகளை அறிவதைப் போன்று இவரை முகமதை நன்கு அறிவார்கள் அப்படின்னு அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அடுத்ததா, நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டவர்களாயின் அல்லாஹ்வின் தூதர்களை இதற்கு முன் ஏன் கொண்டீர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள யூதர்களை பார்த்து கேட்க சொல்கிறான் அல்லாஹ். அதாவது, எங்களுக்கு அருளப்பெற்ற வேதத்தை தான் நாங்கள் நம்புவோம், மற்ற வேதங்களை நம்ப மாட்டோம்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு உங்களுடைய கரங்களில் உள்ள வேதத்தை உண்மையாக்கியும் அந்த வேதம் மாற்றப்படலை அப்படின்னு தீர்ப்பளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன முந்தைய நபிமார்களை நீங்கள் ஏன் கொலை செஞ்சீங்க? அவங்க உண்மையாளர்கள் அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தீங்க தானே அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அதாவது, குர்ஆனை ஏற்றுக்குங்க அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லப்பட்டால், நாங்கள் குர்ஆனை ஏற்றுக்க மாட்டோம், எங்களுடைய வேதங்களான தௌராத்தையும் இஞ்சிலையும் தான் ஏற்றுக்குவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேதங்களை உண்மைப்படுத்திய நபிமார்களை ஏன் கொலை செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் இங்கே கேட்குறான். அல்லாஹ்வின் தூதர்கள் மீது நீங்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டதாலும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பிடிவாதமும் அகந்தையும் கொண்டதாலும் அவர்களை கொன்றீர்கள். நீங்கள் தௌராத்தையோ அல்லது குர்ஆனையோ பின்பற்ற போவது கிடையாது, மாறாக மன இச்சையையும் தனிப்பட்ட வெறுப்பையும் தான் நீங்கள் பின்பற்றுவீங்க. இதை தான் விவிலியத்துடைய பழைய ஏற்பாடு நெகேமியா 9:26 இந்த மாதிரி விளக்கப்படுத்துது. அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உம்முடைய நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்துவிட்டு தங்களை உம்மிடத்தில் திரும்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டே உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். இதே அர்த்தம் கொண்ட குர்ஆன் வசனம் 2:87 என்ன சொல்லுதுன்னா, உங்கள் உள்ளம் விரும்பாத ஒன்றை இறைத்தூதர் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் அகந்தை கொண்டு அவர்களில் ஒரு பிரிவினரை பொய்யர் என்றீர்கள், இன்னொரு பிரிவினரை கொலை செய்தீர்கள் அல்லவா. ஆக குர்ஆனை பின்பற்ற சொல்லும் போதெல்லாம் நாங்கள் தௌராத்தையும் இஞ்சிலையும் பின்பற்றோன்னு சொல்கிறாங்க. ஆனால் தௌராத்தையும் இஞ்சிலையும் உண்மைப்படுத்திய இறைத்தூதர்களை வெறுக்கவும் கொலை செய்யவும் செய்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க உண்மையிலேயே எந்த வேதத்தையும் பின்பற்றலை, மாறாக தன்னுடைய மனோ இச்சையை தான் பின்பற்றினாங்க அப்படிங்கிறது தான் இந்த குர்ஆன் வசனமும் இந்த விவிலிய வசனமும் தெளிவாக சொல்லுது. மேலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெளிவான சான்றுகளுடன் அவங்கள்ட்ட வந்தாங்க. ஆனால் அவங்களே அவங்க அதிகமாக பின்பற்றலை. அதாவது, தாம் அல்லாஹ்வின் தூதர் என்பதற்கும் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதற்கும் தெளிவான அத்தாட்சிகளுடன் உறுதியான சான்றுகளுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூதர்கள்ட்ட வந்தாங்க. அந்த தெளிவான சான்றுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளப்பிரளயம், வெட்டுக்கிளிகள், பேன், தவளைகள், இரத்தம், கைத்தடி, பிரகாசிக்கும் கை, கடல் பிளவு, மேகத்தின் மூலம் யூதர்களுக்கு நிழலளிப்பது, மண்ணு, சல்வா, நீர் வெளிப்பட்டக்கல், இது எல்லாமே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தெளிவாக கொண்டு வந்த அத்தாட்சிகளாகும். இது எல்லாமே யூதர்கள் கண்கூடாக பார்த்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க காளைக்கன்றை கடவுளாக ஆக்கிக்கிட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தூர்சினாய் மலைக்கு போய் அல்லாஹ்விடம் உரையாடக்கூடிய சமயத்தில் அவங்க அல்லாஹ்வை வழிபடுவதை விடுத்து காளைக்கன்றை வழிபாடு செய்யக்கூடியவங்களா ஆயிட்டாங்க. இதே அல்லாஹ் 7வது அத்தியாயம் 148வது வசனத்தில் மூசாவின் சமுதாயத்தார் அவருக்கு பின் தங்களின் நகைகளால் காளைக்கன்று போன்று ஒரு உருவத்தை செய்து அதை கடவுளாக ஆக்கி கொண்டனர், அதற்கு மாட்டின் சப்தம் இருந்தது அப்படின்னு சொல்கிறான்.
அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை, தான் அல்லாஹுடைய தூதர் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக சொல்லியும் பல சான்றுகளை கொண்டு வந்தும் நீங்கள் அல்லாஹையும் ஏற்றுக்கல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களையும் ஏற்றுக்கல. மாறாக காளை கன்றை வழிபட்டீங்க, உங்களுக்கு நீங்களே அநீதி இழைச்சிக்கிட்டீங்க அப்படின்னு அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான். அதை தான் அல்லாஹ் 7வது அத்தியாயம் 149வது வசனத்தில் தாம் நிச்சயமாக வழி தவறிவிட்டோம் என்பதை அறிந்து அவர்கள் கை செய்தப்பட்ட போது, எங்கள் இறைவா எங்களுக்கு அருள் புரிந்து எங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் இழப்புக்கு உரியவர்கள் ஆவோம் அப்படின்னு சொன்னதாக அல்லாஹ் இங்கே தெளிவுபடுத்துகிறான். மேலும் ஒரு வசனத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.